உன் செவல கண்ணூட்டி வெட்டியாந்து பறிச்சு மேஞ்சிச்சு. அவன் கட்டி போட்டு உதவ வச்சிட்டான். உன் சின்னத்த கொம்பனோட தெரிஞ்சு அவர் அவர் பாவம் சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுத்துன்னா அம்பி பாத்து அவசரப்படாத விக்கிங்க போடுற முள்ள சாப்பிட என்ன வயிற்றுக்கு வேணா ஏதாவது போட்டுடுவோம். கடகண்ணிக்கு போயிண்டு மாட்டு தொழுவத்தை பார்த்துண்டு இங்கே இருந்துட்டு போட்டுமே. பேசா நின்று போட்டோம். நானும் வேணாங்கிறேன். சரி விட்டோம். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆறுது. அப்பா நான் போயிட்டு வரேன். பாத்து போறீங்களா? சரிம்மா. இந்த கையெலும்பிக்க பாத்து மேல தெரிச்சுட்டு போறேன். அம்பி கோவிலுக்கு போயிட்டு வரேன். ஆத்த பாத்துக்கோ. சரி மாமி. அங்கஜம் வந்தா காஃபி போட்டு சாப்பிட்டுக்க சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. 7 மணிக்குள்ள வந்துருவேன். வாசக்கதவை சும்மா சாத்திட்டு போறேன். பாத்துக்கோ. சரி. புது தோண்டிடா அடிபட்டு நெசுங்கிட போறேன். சரி மாமி. இதுலே நோக்கு அலட்சியம் தாண்டா. மாச மாசம் நிக்காம வேலையை பாரு. அக்கா அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. வந்தவொன்னு காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னனே கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. முத்து அம்மா எப்ப வருவா? 7 மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க. இங்க வாயே. பரன் மேல இருக்கிற சக்கர டப்பாவை கொஞ்சம் எட்டு தெரியா? என்னக்கா? ஐயனும் நல்லா இருக்கேன். ஆனா பிஏ ஃபெயில்ங்கறானே. எங்க கூட தான் பிஏ ஃபெயில். நான் கல்யாணம் பண்ணி. ஐயோ இந்த மெட்ராஸ் அண்ணே. பாத்தீங்களாப்பா இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அப்பா எந்த கொலங்கோத்திரன்னு கூட பாக்காம உங்க சொந்த மகனாட்ட வளர்த்தீங்களே, அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? யாரும் இல்லாதப்பவா பார்த்து கைய பிடிச்சு நான் என்ன செய்வேப்பா? ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே. என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே. உனக்கு பசிக்கு சோறு போட்டதுக்கு இப்படி அபச்சாரமா? ஐயோ நினைச்சே நீ நல்லா இருக்கியாப்பா? இல்ல உன்னை புள்ள மாதிரி நினைச்சுன்றது. இல்ல இல்ல நெஞ்சிலேயே பழுத்தவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆத்துக்குள்ள சேர்த்தே இருக்க மாட்டேன்டா. அடிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. Come on, come on, Ite. Up, 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 up. Come on. Up, up, up. Come on. Hey, come on, come on.
ஐயா ஐயா என்ன உள்ள விடுங்க ஐயா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா. அவர்கிட்ட ஏதாவது வேலை வாங்கணும் ஐயா. இத பாருங்க, யாரோ ஒரு பையன் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, உள்ள அனுப்ப சொல்லுங்க. கால்ல விழுந்து கேக்குறீங்க, என்ன உள்ள விடுங்க ஐயா. அவர் நான் சாப்பிட்டு அவன் உள்ள விடு. என்னப்பா, என்ன வேணும்? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க. எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன். ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம். முதல்ல நீ சாப்பிடுப்பா. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. ஏங்க டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க? பிசினஸ் முடிஞ்சது 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேலைக்கு சாப்பிடணும். Okay. மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு. சரி. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. டேய் முத்து, என்னங்க ஐயா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. பட்டுமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா. ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா. குடுடா. சும்மா குடுறா. வாங்க, டைம் ஆச்சு. ஓகே. Shut up. அம்மா நான் சொன்னேன். என்ன பார்த்தா அம்மா மாதிரியா தெரியுது? அக்கான்னு சொல்லு. கரெக்ட். முத்து, அம்மாவும் இந்த மாதிரி சின்ன குழந்தைதான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. வரட்டுமா? Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. வெளியே பெட்டி இருக்கிறதுடா. தானா 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 பாடியில என்னடா சத்தம்? அம்மா 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 ரொம்ப மோசங்க. என்ன சொல்ற? அம்மா யாரோ ஒருத்தர் கூட மாடியில நானி என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. குத்துங்க எதுமா குத்துங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். பேய்ங்க, ராட்சசிங்க, அரைக்குங்க. குத்துங்க எதுமா. My son,
பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா. உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன்டா. பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்கு. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட 6வது பாம்பு ஷீலா. ஷீலா. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை உனக்கு புரியும். இன்னைக்கு நீதான் என்னோட விருது.
சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில பூந்துட்டேன். போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதை வந்துடுறேன், காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரதா, சாரதா, நீ கொண்டாந்த பெண்ணு அவ எல்லாமே பார்த்தாடா, அவ எல்லாமே பார்த்தா, அவ எல்லாமே பார்த்தா. நீ என்ன பண்ண? Idiots! Idiots! Damn idiots! You idiots!
Don't worry, my child. மிஸ்டர் முரளி, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? இந்த திலீப் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? மென்டல் டிசார்டரா இருக்கும்னு கூட சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. இந்த கேஸ் ரொம்ப பெக்குலியரா இல்ல? இதுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பு தான் சார் காரணம். சார், மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா அவனை இப்படி செய்ய சொல்லியிருக்கோம். சார், இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி என் பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில் இருக்க கார்டன்லயே புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது. காலையில எந்திரிச்சு அந்த கார்டனர்ல அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அந்த ரோஸ் பிளவர் எடுத்து கோட்ல வச்சுட்டு போயிடுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த மாதிரி குத்தங்களுக்கு திலீப் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பி எக்ஸ்கியூஸ்ட். ஆஃப் கோர்ஸ். இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரிதான் இந்த ராமன் ராகவன் சின்னவெளிக்காரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் இதே மாதிரிதான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் தான். இதை நம்ம மறுக்க முடியுமா? இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது. ஏன்னா நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் திலீப், மிஸ்டர் திலீப், வாங்க வாங்க. இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? ஐ மீன், வேற ஒரு முடிவுக்கு வரலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்துல இருக்கணும்னு. எனிஹவ், விஷ் யூ குட் லக். வாங்க போகலாம்.